அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். நம்ம ஜியோகிராஃபியோட பாக்ஸ் கட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 10th சோஷியல் சயின்ஸ் புக்ல இருந்து செகண்ட் லெசன் எல்லாமே பார்க்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெசன் வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா, இந்தியா, காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். முதல்ல சொல்லியிருப்போம், 10th இருக்கக்கூடிய இந்த ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஜியோகிராஃபி அப்படின்னு கேட்கறதுனால இந்த 10th புக்ல இருந்து மட்டும் தான் அவங்களால கேட்க முடியும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். நம்மளுடைய காலநிலை என்ன மாதிரியான மழைப்பொழிவுகள் நம்மளுக்கு வரும், தென்மேற்கு பருவக்காற்று என்ன, வடகிழக்கு பருவக்காற்று என்ன, இதெல்லாம் பத்தி சொல்றதா இந்த காலநிலை பற்றி நம்ம சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம தாவரங்கள் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் பொழுது என்ன மாதிரியான காடுகள் நம்ம கிட்ட இருக்கு, ஊசி இலை காடுகளா இருக்கட்டும், இலைதர் காடுகளா இருக்கட்டும், அந்த மாதிரியான தாவரங்கள் எந்த இடங்கள்ல நம்மளுக்கு மண் பிடிப்பு இருக்கும், இதெல்லாமே நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம், சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சமச்சீர் காலநிலை. இந்த கொஸ்டின் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. சமச்சீர் காலநிலை அப்படின்னா என்ன, இதோட வேறு பெயர் என்ன அப்படிங்கறதும் கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. அதனாலதான் அதை கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா, இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது அப்படிங்கறனால, அதிக வெப்பமும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது அப்படிங்கறனால இதை சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது, சரிங்களா? நெக்ஸ்ட் பாக்ஸ், இதுல கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது 2240 மீட்டர் உயரமுள்ள உதகை வெப்பநிலையை கண்டிருக்க. இது நம்மளுக்கான ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே சி லெவல்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், கரெக்டுங்களா? எந்த கான்டினென்டா இருக்கட்டும், இல்ல என்ன இடங்களா இருக்கட்டும், மலை உச்சியே கணக்கிடப்படுறதா இருந்தாலும் என்ன கணக்கிடுவோம் அப்படின்னா, நம்மளுடைய சி லிமிட்ல இருந்து. அப்ப கடல் மட்டத்தில இருந்து இவ்வளவு தூரம் உயரமா இருக்கு அப்படிங்கறதுதான். அதே மாதிரி கடலுக்கு அடியில நம்ம பாக்குறதா இருந்தாலும் கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு உயரம் கீழே இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்மளுடைய நாட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம முதல்ல பார்த்துருப்போம். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில 35 டிகிரி செல்சியஸா இருக்கும் பொழுது அப்போ ஊட்டிங்கிறது என்ன, அது ஒரு ஹில் ஏரியா. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா, கடல் மட்டத்துல இருந்து 2240 மீட்டர் உயரம்ல இருக்கு. அப்ப அங்க என்ன டெம்பரேச்சர் மாறும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா இங்க 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அங்க கிட்டத்தட்ட 20 பிலோ தான் நம்மளுக்கு இருக்கும், சரிங்களா? அதான் இங்க கொடுத்திருக்காங்க. எதனால அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து இருந்து மேல ஏற வளிமண்டலத்துடைய அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி வளிமண்டல அழுத்தம் கம்மியா இருக்கும்போது அங்க வெப்பம் இருக்காது, குளிர்வடைஞ்சதா இருக்கும். அதுதான் ரீசன், சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வானிலை பத்தி கொடுத்திருக்காங்க. வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன, இதுல இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எப்பவுமே மாறுறதே கிடையாது. வானிலை அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ வெதர். ஒரு நாளைக்கு இப்ப இன்னைக்கு காலையில மழை வருது, இன்னைக்கு மத்தியானம் வெயில் அடிக்குது, திருப்பி இன்னைக்கு சாயங்காலம் குளிருது அப்படிங்கிறது ஒரு நாள்ல நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வானிலை, வெதர். நம்ம நியூஸ்ல பார்க்கும்போதுமே இட் இஸ் a வெதர் ரிப்போர்ட், கிளைமேட் ரிப்போர்ட் கிடையாது. கிளைமேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோயம்புத்தூர்ல ஆடி மாசத்தன்னைக்கு இவ்வளவு காத்து வருது, இல்ல இவ்வளவு மழை வருது, இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களுக்கான ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணி, அப்ப ஆடி மாசம்னாலே காத்தடிக்கும், ஐப்பசினா மழை வரும் அப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு 10 வருஷத்தோட டீட்டெயில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலநிலை, கிளைமேட். எப்படி வானிலை டெய்லியுமே மாறும். இப்போ ஒரு வெதர் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வெதர் இருக்கும். இது மாறிட்டே இருக்கும். காலநிலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். ஆனா காலநிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 to 35 இயர்ஸோட ஒரு ரிப்போர்ட் நம்ம வச்சுதான் கிளைமேட் அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம், சரிங்களா? அதான் கொடுத்திருக்காங்க. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய சுமார் 30 to 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது ஆகும் அப்படின்னு. பருவ காற்றுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. மான்சூன் அப்படிங்கிறது இது எதுல இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அரபிக் வேர்ட் மௌசம் அப்படிங்கறதுல இருந்தா மான்சூன் அப்படிங்கிறது வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி இப்ப நம்ம கிளைமேட் பார்த்தோம் இல்லைங்களா? அது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருக்கிறதா இந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், குளிர்காலம். குளிர்காலம் அப்படிங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான்வரியில இருந்து பிப்ரவரி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலம் அப்படிங்கிறது மார்ச்ல இருந்து மே வரைக்கும். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ அப்படின்னா ஜூன் முதல் செப்டம்பர் வரை. அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட சைக்கிள், நம்மளோட கிளைமேட்டிக் சேஞ்ச். எந்தெந்த வருஷங்களை, எந்தெந்த மாதங்களை எப்படி எப்படி பருவ காலங்கள் மாறும் அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க, சரிங்களா?
ஸோ அடுத்ததுல இந்த தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று அதாவது மழைக்காலம் அப்படிங்கிறது இந்த மேப்ல வந்து ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நம்மளுடைய காற்றழுத்தம் இங்க இருந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ தெற்குல இருந்து மேற்கு நோக்கி பாயுது. ஸோ எது இந்த சைடா இருக்கலாம் இல்ல இந்த சைடா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கான மழை காற்று அப்படிங்கிறது காற்று வந்து பரவுது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம முதல்ல பார்த்தோம்னா கடல் மட்டத்துல இருந்து இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சென்னைக்கும் ஊட்டிக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் தமிழ்நாடுக்குள்ளே நான் சொல்றேன். ஸோ இங்க இருந்து இது வரைக்கும் ஸோ சென்னைக்கும் ஊட்டிக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளவு நம்மளுக்கு வேரியபிள் ஆகுது. இங்க வந்து 35 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது இங்க 22 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற சொல்லி மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு தாண்டி இங்க இருந்து நார்தர்ன் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ப அங்க இந்த சைட்லாம் வந்து எங்கேயுமே கடல் கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கடல் மட்டத்துல இருந்து இன்னுமே வந்து ரொம்ப தள்ளி இருக்கு. அந்த இடத்துல வந்து அழுத்தமும் எந்த இது அதாவது குளிர் காற்று அப்படிங்கிறது துர்வாரக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுத்தி எங்கேயுமே கடல் கிடையாது. ஸோ நம்மளோட தீபகற்ப இந்தியாவில மட்டும்தான் சுத்தி அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடங்கள்ல வந்து காற்றுடைய ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும், அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும். எப்பவுமே அழுத்தம் குறைந்த இடத்துல இருந்து அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் காற்று வந்து பரவக்கூடியது. ஸோ இது நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ அழுத்தம் அதிகமான இடத்துல இருந்து அழுத்தம் குறைந்த இடத்துக்கு இப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மழை உருவாகுது, ஒரு ப்ரெஷர் உருவாகுது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போய் மழையா சொல்லி தூவி மேலே வருது. இந்த இடத்துல ஹீட் அதிகமா இருக்கும். ஸோ இங்க வந்து ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். இங்க வந்து ஹீட் இருக்காது, ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்ப இங்க இருந்து ஹீட் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு அங்க போகுது. சரிங்களா? ஸோ அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியான இடத்துக்கு நம்மளுக்கு காத்து பரவுது. ஸோ அப்படி போகும்போது தென்மேற்கு பருவக்காற்று உருவாகுது. ஸோ அரபிக்கடலையும் சரி வங்காள விரிகுடாலும் சரி உருவாகக்கூடிய ஒரு காற்று அழுத்தம் அப்படிங்கிறது மேல் நோக்கி பாஞ்சு அங்க இருந்து அந்த சூட்டு மூலியமா மழையா பொழியுது. சோ இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய காற்று எல்லாமே மேல போய் நம்மளுக்கு அங்க இப்ப சில் ஆயிடுச்சு. இப்ப திருப்பி அங்க வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அப்ப கீழே வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல வந்து சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா திருப்பியும் இங்க இருக்கக்கூடிய மழை வந்து திரும்பியும் நம்மளுடைய கீழ் வந்து பரவும். ஸோ இந்திய பெருங்கடல் வழியாக. ஸோ இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இந்தியால அதிகமான இடங்களில் தென்மேற்கு பருவக்காற்று மூலியமா நம்மளுக்கு மழை வரும். சோ கிட்டத்தட்ட 75% ஆஃப் மழை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா இது எதுல இருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று மூலியமா தான் வரும். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த பருவக்காற்று மூலியமா தான் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும், இங்கேயும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே மழை வரும். வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வெறும் இந்த சைட் மட்டும் தான் உங்களுக்கு மழை வரக்கூடியதா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வெறும் நம்மளுடைய OMR சைட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் இந்த சைட்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமா மழை வரும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல பேசிக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா தான் வந்து மழை, தமிழ்நாட்டுல மழை இருக்கும். ஆனாலுமே வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கும் போது தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை பொழிவு கொடுக்கும். ஸோ எஸ்பெஷலி கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஏரியாங்கள், அதாவது மழை மறைவு பிரதேசங்களா இருக்கக்கூடிய ஏரியால தென்மேற்கு பருவக்காற்றுல மழை இருக்காது. ஸோ நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம் மும்பைல வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கறதுனால இடியுடன் கனமழை வரும். அதே பூனால பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மழை வராது. ஏன்னா அது வந்து மழை மறைவு பிரதேசமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரிதான் ராஜஸ்தான் எல்லாமே. சோ ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மலைகள் மூலியமா அது வந்து பட்டு அந்த இடத்துல மழை வராது அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம் போன கிளாஸ்ல. ஓகேங்களா? சோ இதுதான் தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும். ஓகேங்களா? இதுல என்ன அப்படின்னா அப்ப அதிகமா மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சோ கீழே பார்க்கலாம். சோ உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி சோ எவ்வளவு அப்படின்னா 1141 சென்டிமீட்டர். சோ எங்க இந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மவு சின்ட்ராம் அப்படிங்கக்கூடிய இடத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேகாலயால இருக்கு. சோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்கிழக்கு பருவக்காற்று பகுதியிலுமே பருவக்காற்று வரும்போதுமே இந்த இடத்துல வந்து அதிக மழைப்பொழிவு இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று இடத்துலயுமே வந்து இங்க மழைப்பொழிவு இருக்கும். சோ 2 பருவங்களையுமே அங்க மழைப்பொழிவு இருக்கு. அதனால அதிக அளவு மழைப்பொழிவு எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மவு சின்ட்ராம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து இயற்கை தாவரங்கள். இதுல என்ன நல்லா இருக்கு, பசுமை மர காடுகள் எங்க இருக்கு, இலையுதிர் காடுகள் எங்க, வறண்ட காடுகள் எங்க, மலை காடுகள் எங்க, மேங்க்ரோவ் காடுகள் எங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கறத மேப் வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ஜெக்டா முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ மேப் வச்சு எப்பவுமே ஜியோகிராஃபிஸ் படிங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எதனால அப்படின்னா புலிகள் வந்து அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. என்டேஞ்சர்ட் லிஸ்ட்ல வந்து புலிகள் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படின்னா புலிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக நம்ம ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாம புலிகளுடைய வழித்தடங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணோம். இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1973 1973. அதே மாதிரி 1972 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே
வனச்சட்டம் அப்படிங்கறத உருவாக்கியிருப்போம். ஸோ வனச்சட்டங்கள் மூலியமா தான் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கறத உருவாக்கியிருப்போம். ஸோ 1972ல வனங்களுக்கான பாதுகாப்பு, 1973ல புலிகளுக்கான பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973ல தொடங்கப்பட்டது. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் புலிகள் பாதுகாப்புகள் தொடங்கப்பட்டன, புலிகள் பாதுகாப்பகங்கள் தொடங்கப்பட்டன. ஸோ அப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இங்க நிறைய பயோஸ்பியர்ஸும் நம்மளுக்கான வைல்ட் லைஃப் சாங்சுரிஸும் நிறைய உருவாக்கியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு புலிகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் புலிகள் வனவிலங்கு சரணாலயம் உருவாச்சு புலிகளுக்கான பாதுகாப்புகள் இருந்துச்சு அப்படிங்கறத இந்த மேப்ஸ் மூலமா நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சொல்லலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, சும்மா ஒரு லெசனோட ஷார்ட். இந்திய காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் 4 பருவ காலங்கள் உள்ளன. அது என்ன அப்படின்னா குளிர்காலம், கோடைக்காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஸோ முதல்ல பார்த்துட்டு என்னென்ன மாசங்கள் அப்படின்னு கேரக்டரைஸ் அங்க இருந்துச்சு. ஸோ மனிதனுடைய நேரடி அல்லது மறைமுக தலையீடின்றி இயற்கை சூழல் வளரும் தாவர இனத்தை இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இயற்கை தாவரங்கள்லாம் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. இயற்கை தாவரங்கள் அயனமண்டல பசுமை மர காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலை மற்றும் அரை பாலைவன காடுகள், மலை காடுகள், ஆல்பைன் காடுகள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்படுகிறது. சோ இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிற டைட்டில் இது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். என்னென்ன தாவரங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத மேப் பார்த்து படிங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். ஓகேங்களா? சோ உயிர்கோள காப்பகங்கள் இப்ப நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். சோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. சோ அடுத்த வீடியோஸ்ல அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.